அரச நிலை கிடைக்கும். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது சிம்மம் ராசிக்காரர்கள் என்றாலே இயற்கையாகவே ஒரு ராஜசம், ஒரு மேன்மை, ஒரு தலைமைத்தன்மை அவர்களின் உடல் மொழியிலேயே தெரியும். கூட்டத்தில் அவர்கள் பேசாமல் இருந்தாலும் கூட இவர்தான் முக்கியமானவர் என்று அனைவருக்கும் தோன்றும் அளவுக்கு ஒரு காந்த சக்தி அவர்களிடம் இருக்கும். தன்னம்பிக்கை என்பது இவர்களின் இரத்தத்தில் கலந்த ஒன்று. வாழ்க்கையில் சின்ன தோல்வி வந்தாலும் அதை கொண்டு மனம் உடையாமல் இது ஒரு பயிற்சி மட்டுமே, எனக்கு இன்னும் பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று நினைத்து முன்னேறும் மனநிலை இவர்களுக்கே உரியது. சூரியன் அவர்களின் அதிபதி என்பதால் ஒளி, வெப்பம், ஆற்றல் போலவே சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையும் ஒளிர்வதாக இருக்கும். எங்கிருந்தாலும் தங்களை தனித்து பிரித்து காட்டும் திறமை, தங்களின் இருப்பையே ஒரு அடையாளமாக மாற்றிக்கொள்ளும் குணம் இவர்களின் மிகப்பெரிய பலம். இவர்களின் மனதுக்குள் ஒரு ராஜா வாழ்கிறார். அதனால்தான் சாதாரண வாழ்க்கையும் சிறப்பாக மாற்ற நினைப்பார்கள். வேலை, தொழில், குடும்பம், நட்பு என எதுவாக இருந்தாலும் நான் செய்தால் அது வேற லெவலாக வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் நிரந்தரமாக இருக்கும். இவர்களுக்கு மரியாதை மிக முக்கியம். யாராவது தங்களை குறைத்து பேசினால் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் தீயாக சேமித்து கொள்வார்கள். ஆனால் ஒரு முறை முடிவெடுத்தால் அந்த முடிவை உலகமே மாற்றச் சொன்னாலும் மாற்ற மாட்டார்கள். இதே பிடிவாதம் சில நேரங்களில் அவர்களுக்கு தடையாகவும் மாறலாம். ஆனால் அதே பிடிவாதம்தான் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். பிறருக்காக நிற்கும் மனம், நியாயம் பேசும் துணிவு, நேர்மையான கோபம் இவையெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களின் அடையாள குணங்கள். வாழ்க்கை பாதையில் சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதும் பெரிய பாடம் பார்த்துதான் நடப்பார்கள். சின்ன இலக்குகள் இவர்களுக்கு திருப்தி தராது. பெரிய வீடு, நல்ல வசதி, கௌரவமான பதவி, மக்கள் மதிப்பு இவையெல்லாம் இவர்களின் கனவுகளின் பட்டியலில் முதலில் இருக்கும். அதனால்தான் இவர்களுக்கு ராஜயோகம் என்று சொல்வார்கள். காரணம், இவர்கள் பிறரிடம் கை நீட்டி வாழ விரும்ப மாட்டார்கள். மாறாக பிறர் தங்களை நோக்கி வரும்படி வாழ்க்கையை அமைப்பார்கள். இவர்களின் உழைப்பு வெளியில் சுலபமாக தெரியாமல் போகலாம். ஆனால் அந்த உழைப்பின் பின்னால் இருக்கும் மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை இவைதான் இவர்களை உயர்த்தும் இரகசிய ஆயுதங்கள். ஒருவேளை கீழே விழுந்தாலும் அதையே படிக்கட்டாக மாற்றிக்கொள்ளும் திறமை சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரியது. உறவுகளில் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். தங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் காதலையும் ஒரு ராஜ ரீதியில் பாதுகாக்க நினைப்பார்கள். என்னுடையவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணம் இவர்களின் உள்ளத்தில் ஆழமாக இருக்கும். அதே நேரத்தில் தங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் முன் மனதை திறக்க மாட்டார்கள். வெளியே கடினமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் குழந்தை போல உணர்ச்சி மிகுந்தவர்கள். பாராட்டினால் பூ போல் மலர்வார்கள், அவமதித்தால் மௌனம் காயம் அடைவார்கள். வாழ்க்கை முழுவதும் இவர்களின் பயணம் ஒரு அரசனின் பயணம் போல. சோதனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் இறுதியில் தங்களுக்கான சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்ற கனவுடன் முன்னே செல்வதுதான் சிம்மம் ராசிக்காரர்களின் இயல்பு. அதாவது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை சாதாரணமாக நேர்கோட்டில் செல்லாது. அது ஏற்றமும் இரக்கமும் கலந்த ஒரு ராஜை பாதை போல இருக்கும். இளம் வயதில் சற்று சிரமங்களையும் மன அழுத்தங்களையும் சந்தித்தாலும் அந்த அனுபவங்களே இவர்களை வலிமையான மனிதர்களாக மாற்றும். நான் மட்டும்தான் எல்லாவற்றையும் சுமக்கிறேன் என்ற உணர்வு இவர்களுக்கு பலமுறை வரும். ஆனால் அதே உணர்வுதான் இவர்களை தனியாக நின்று போராடவும் கற்றுத்தரும். சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் திடீரென்று பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை பிடித்து வைத்துக் கொள்ளும் திறன் இவர்களிடம் பிறவிலேயே உண்டு. பலர் கனவு காணும் வாழ்க்கையை இவர்கள் தங்கள் உழைப்பால் உருவாக்குவார்கள். சில சமயம் விதி அவர்களை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளின் முடிவில் இவர்களுக்கு கிடைக்கும் பலன் சாதாரணமாக இருக்காது. அது அவர்களின் கௌரவத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் வகையில் இருக்கும். பணம், சொத்து, வசதி என்ற விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் உயர்ந்த ஆசை கொண்டவர்கள். எப்படி வாழ்கிறோம் என்பதை காட்டிலும் எப்படி மதிக்கப்படுகிறோம் என்பதே இவர்களுக்கு முக்கியம். அதனால்தான் வீடு, வாகனம், பதவி, அந்தஸ்து போன்ற விஷயங்களில் இவர்கள் எப்போது உயர்நிலையை நோக்கி நகர்வார்கள். இவர்களுக்கு சொத்து சேர்க்கும் யோகம் இயல்பாகவே இருக்கும். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையின் நிலையான வருமானம் உருவாகி பிறகு அதிலிருந்து கூடுதல் வருமான வாய்ப்புகள் திறக்கும். இதனால் இவர்களின் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் ராஜ வாழ்க்கையை நினைவூட்டும். ஆனால் இவர்கள் வீணாக செலவு செய்ய விரும்ப மாட்டார்கள். செலவு செய்தாலும் அது தங்கள் கௌரவத்துக்காக, குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் என்ற எண்ணத்தோடு தான் செய்வார்கள். நான் வாழ வேண்டும் மட்டுமல்ல, என்னை சுற்றி உள்ளவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற மனநிலை இவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அதே போல சிம்மம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அது ஒரு அரசன் தனது ராணியை தேர்ந்தெடுப்பது போல இருக்கும். இவர்கள் யாரையும் எளிதில் மனதில் இடம் பிடிக்க மாட்டார்கள். ஒருவரை பிடித்துவிட்டால் அந்த உறவை உயிர் போல காப்பாற்றுவார்கள். காதலில் இவர்களுக்கு மரியாதை மிகவும் முக்கியம். தங்களை மதிக்காத காதல், தங்களை புரிந்து கொள்ளாத உறவு இவை எவ்வளவு அழகாக இருந்தாலும் இவர்களுக்கு பயனில்லை. காதலிக்கும் போது முழு மனதோடு காதலிப்பார்கள். அதனால் பிரிவு ஏற்பட்டால் வெளியே காட்டாமல் உள்ளுக்குள் தீயாக எரிவார்கள். இவர்களின் காதல் வெளிப்படையாக ராஜ
ராஜாவாக தெரியும். பரிசுகள், கவனம், பாதுகாப்பு, பெருமை, என்னுடையவர் என்ற உணர்வு இவர்களுக்கு மிகவும் வலிமையானது. அதனால்தான் இவர்களுடன் வாழும் துணைக்கு ஒரு அரசி அல்லது அரசன் போல மதிப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பை தாங்களே எடுத்துக்கொள்வார்கள். குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஆழமாக இருக்கும். மேலும் குடும்பத்தினரின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை. சில நேரங்களில் தங்கள் கோபத்தால் சின்ன சண்டைகள் வரும். ஆனால் அந்த கோபத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்றால், என்னுடைய குடும்பம் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். வேலை, தொழில் வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னணியில் நிற்பவர்கள். கீழே நிற்பதை விட மேலே நிற்பது இவர்களின் இயல்பு. அதனால்தான் நிர்வாகம், மேற்பார்வை, தலைமை பொறுப்பு, அரசாங்க வேலை, பாதுகாப்புத்துறை, கல்வித்துறை, கலைத்துறை போன்றவற்றில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். யாருக்காக வேலை செய்வது என்பதை விட யாரை வழிநடத்துவது என்பதே இவர்களின் மனநிலை. சாதாரண வேலை செய்தாலும் கூட அதில் தலைமை பொறுப்பை அடைய வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்குள் இருக்கும். தொழில் செய்தால் அது சின்னதாக ஆரம்பித்து பெரிய நிறுவனமாக மாறும். இவர்களின் உழைப்பு மெதுவாக பலன் தரும். ஆனால் ஒருமுறை உயரத்திற்கு சென்றால் அதை எளிதில் யாரும் குலைக்க முடியாது. தோல்வி வந்தாலும் அதை கற்றுக்கொண்டு மறுபடியும் இன்னும் வலிமையாக எழுவதுதான் இவர்களின் ஸ்டைல். அதிர்ஷ்டம், ராஜயோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மெதுவாக வந்து வலிமையாக நிலை பெறும். இளம் வயதில் சிரமம், பொறுப்பு, மனசுமை அதிகமாக இருக்கும். ஆனால் நடுத்தர வயதிலிருந்து இவர்களின் வாழ்க்கையை திரும்ப தொடங்கும். சொத்து, வீடு, வாகனம், அந்தஸ்து இவையெல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கும் காலம் வரும். நான் தான் என் வாழ்க்கையை உருவாக்கினேன் என்று சொல்லும் அளவுக்கு இவர்களின் வெற்றி இருக்கும். ராஜயோகம் என்றால் வெறும் பணம் மட்டுமல்ல, மரியாதை, பெயர், புகழ், மனிதர்கள் முன்னால் தலை உயர்ந்து நிற்கும் நிலை. இதுவும் தான் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அவர்கள் சொல்வது சட்டமாக அவர்கள் பெயர் அடையாளமாக மாறும். இது எல்லாம் அவர்களின் தன்னம்பிக்கை, நேர்மை, உழைப்பு, இந்த மூன்றின் பலன். அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் திருப்பு முனைகள் பெரும்பாலும் திடீரென வரும். ஒரு நாள் வரை சாதாரணமாக சென்ற வாழ்க்கை ஒரு முடிவால் முழுமையாக மாறிவிடும். அந்த முடிவு வேலை மாற்றமாக இருக்கலாம், தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒருவரை நம்பிய பிறகு ஒரு பெரிய தீர்மானமாக இருக்கலாம். அந்த முடிவுகளை இவர்கள் பயமில்லாமல் எடுப்பார்கள். விழுந்தாலும் எழுந்து நடப்பேன் என்ற தைரியம் இவர்களுக்குள் இருப்பதால் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இவர்களுக்கே அதிகம் நிகழும். சில சமயம் அந்த மாற்றம் முதலில் இழப்பாக தோன்றலாம், ஆனால் காலப்போக்கில் அதுவே வரமாக மாறும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நான் யார், என் வாழ்க்கை எதற்காக என்ற கேள்வி இவர்களுக்குள் எழும். அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் நேரமே சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு தொடங்கும் காலம். பலவீனங்கள் என்று பார்த்தால் இவர்களின் மிகப்பெரிய குறை தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பது. அது பல நேரங்களில் அகந்தையாக மாறும். நான் சொன்னால் சரி என்ற எண்ணம் சில நேரங்களில் உறவுகளை பாதிக்கும். மற்றவர்களின் கருத்தை கேட்காமல் முடிவு எடுப்பதால் சில நல்ல வாய்ப்புகளை இழக்கவும் நேரிடும். மேலும் இவர்கள் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்கள், ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். அதனால் மனசுமை சேர்ந்து ஒரு நாள் வெடிக்கும். கோபம் வந்தால் வார்த்தைகள் கத்தி போல பாயும். பிறகு தாங்களே வருத்தப்படுவார்கள். இந்த பலவீனங்களை அறிந்து கட்டுப்படுத்தினால் சிம்மம் ராசிக்காரர்களை யாரும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் இவர்களுக்குள் மறைந்திருக்கும் உள்ளார்ந்த சக்தி அளவிட முடியாது. ஒருவர் தங்களை நம்பவில்லை என்றாலும் நான் என்னை நம்புகிறேன் என்ற எண்ணமே இவர்களை முன்னே தள்ளும். தோல்வி வந்தாலும் அதை சாபமாக அல்ல, பயிற்சியாக பார்ப்பார்கள். இவர்களின் மனம் ஒரு சிங்கத்தின் மனம் போல. மீண்டும் வேட்டைக்கு போகும் இவர்களுக்கு நேர்மை இயல்பாக வரும். பொய் சொல்லி உயர விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் இவர்களின் வெற்றி மெதுவாக வந்தாலும் நிலைத்திருக்கும். பலர் திடீரென உயர்ந்து திடீரென விழுவார்கள். ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் மெதுவாக உயர்ந்து நீண்ட காலம் உச்சியில் இருப்பார்கள். விதி, வாழ்க்கை, நோக்கம் என்ற கோணத்தில் பார்த்தால் சிம்மம் ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் அல்ல. ஒரு குழுவை வழிநடத்த, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற அல்லது பலருக்கு முன்மாதிரியாக இருக்கவே பிறந்தவர்கள். அவர்களின் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அவர்களை உடைக்க அல்ல, ஒரு ராஜாவாக உருவாக்கத்தான். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நான் இந்த அளவுக்கு வருவேன் என்று நினைக்கவே இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவு உயர்வு இவர்களுக்கு கிடைக்கும். இறுதியில் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கதையாகவே மாறும். இவன் சிரமத்தில் தொடங்கி சிம்மாசனத்தில் முடித்தான் என்ற மாதிரி. ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சொத்து, வீடு, யோகம் மிகவும் முக்கியமான இடம் பிடிக்கும். இவர்கள் வாடகை வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்க விரும்ப மாட்டார்கள். எனக்கென ஒரு இடம் இருக்க வேண்டும், அது மரியாதை தரும் இடமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் மனதில் வேரூன்றி இருக்கும். அதனால்தான் ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் தங்களுக்கென நிலம், வீடு, கட்டிடம் போன்றவற்றை வாங்குவார்கள். இது வெறும் வசதிக்காக மட்டுமல்ல, இது அவர்களின் வாழ்க்கை வெற்றியின் அடையாளமாக இருக்கும். வீடு வாங்கும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பண்டிகை நாளாகவே இருக்கும். அந்த வீட்டை அவர்கள் கோட்டை போல நினைப்பார்கள். பாதுகாப்பு, மரியாதை, குடும்பம், எதிர்காலம் எல்லாம் அந்த வீட்டோடு இணைந்திருக்கும். பலருக்கு ஒரு வீடு வாங்குவது கனவாகவே இருக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது வாழ்க்கையின் ஒரு கட்டாய இலக்காக மாறும். புகழ், பெயர் என்ற விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆசை கொண்டவர்கள். பணம் இருந்தால் போதும் என்று நினைக்க மாட்டார்கள். என்னை மக்கள் மதிக்க வேண்டும், என் பெயர் ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்ற எண்ணமே இவர்களை அதிகம் உழைக்க வைக்கும். ஒரு காலத்தில் அவர்கள் செய்யும் வேலை, பேசும் வார்த்தை, எடுக்கும் முடிவு எல்லாம் பிறர் கவனிக்கும் அளவுக்கு உயர்வார்கள்.
அதேபோல் சமூகத்தில் ஒரு பொறுப்பு, ஒரு நிலை, ஒரு கௌரவம் இவர்களுக்கு கிடைக்கும். பலர் பணத்தால் பெரியவர்கள் ஆகலாம். ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் பெயரால் பெரியவர்கள் ஆக வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இவரை எல்லோரும் அறிந்தவர் என்ற நிலை உருவாகும். அது அரசியல், தொழில், கலை, கல்வி அல்லது சமூக சேவை எந்த துறையாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவர்கள் ஒரு முகமாக மாறுவார்கள். உச்சநிலை வாழ்க்கை என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெறும் வசதி வாழ்க்கை அல்ல. அது மரியாதை கலந்த ஒரு வாழ்க்கை. நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல உடை, நல்ல சுற்றம், இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் வரும். ஆனால் அதைவிட முக்கியமாக நான் கீழே இருந்து மேலே வந்தேன் என்ற திருப்தி அவர்களுக்கு இருக்கும். அந்த திருப்தி தான் அவர்களை மனதுக்குள் ராஜாவாக வைத்திருக்கும். மேலும் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், நான் சும்மா வாழவில்லை, நான் ஒரு பாதையை உருவாக்கினேன் என்று சொல்லக்கூடிய நிலை வரும். குடும்பத்தினர் அவர்களை பெருமையாக நினைப்பார்கள். நண்பர்கள் மரியாதையோடு பேசுவார்கள். சமூகம் அவர்களை ஒரு உதாரணமாக காட்டும். இறுதி உண்மை என்னவென்றால், சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை அல்ல. அது ஒரு பயணம். சோதனையில் தொடங்கி சிம்மாசனத்தில் முடியும் பயணம். அவர்கள் விழுந்தாலும் எழுவார்கள், தோற்றாலும் கற்றுக்கொள்வார்கள், இழந்தாலும் மீண்டும் சேர்த்து கொள்வார்கள். அவர்களின் வாழ்க்கை கதை மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறும். இவன் முடியாது என்று சொன்னதை செய்து காட்டினான் என்று பிறர் பேசும் நாள் சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி நாள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் துன்ப காலம் என்பது ஒரு பயிற்சி காலம் போல இருக்கும். அவர்களுக்கு சோதனை வரும்போது அது சாதாரணமாக வராது. மனதையும் பணத்தையும் உறவுகளையும் ஒரே நேரத்தில் சோதிக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் வெளியில் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பெரிய போராட்டம் நடக்கும். நான் தான் எல்லாவற்றையும் சுமைக்கிறேன் என்ற உணர்வு அவர்களை தனிமையாக்கும். பல நேரங்களில் யாரிடமும் சொல்லாமல் தங்களுக்குள்ளேயே கஷ்டத்தை அடக்கிக் கொள்வார்கள். அந்த காலம் அவர்களுக்கு ஒரு பாடம். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எதை பிடித்து நிற்க வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை கற்றுத்தரும் காலம். இந்த துன்ப காலம் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் ராஜாவாக மாற முடியாது. காரணம், அந்த சோதனைகளே அவர்களின் மனதை கூர்மையாக்கும். மீட்பு எழுச்சி என்றால் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய ஒரு அதிசயம். கீழே விழுந்த பிறகு அவர்கள் மண்ணில் படுத்து கொள்ள மாட்டார்கள். மண்ணை தட்டி எழுப்புவார்கள். தோல்வியை அவர்கள் பழிவாங்கும் சக்தியாக மாற்றிக்கொள்வார்கள். என்னை தாழ்த்தினார்கள் என்ற நினைவு அவர்களை மேலே தூக்கும். ஒரு நாள் திடீரென அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒருவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை அவர்கள் உயிர் போல காப்பாற்றுவார்கள். பகல் இரவு பார்க்காமல் உழைப்பார்கள். அப்போதுதான் அவர்களின் வாழ்க்கையை திரும்ப தொடங்கும். பழைய துன்ப காலத்தை நினைத்து பார்க்கும்போது அந்த நாட்கள் இல்லாமல் இருந்தால்தான் இவ்வளவு வலிமையாக மாடி கிடக்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆன்மீக உயர்வு சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைமுகமாக நடக்கும். வெளியில் அவர்கள் உலக வாழ்க்கையில் மூழ்கி இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சக்தியை நம்பிதான் பயணம் செய்வார்கள். கடினமான காலங்களில் அவர்களிடம் கடவுளிடம் அழுது புலம்ப மாட்டார்கள். ஆனால் எனக்கு சக்தி கொடு என்று அமைதியாக வேண்டிக் கொள்வார்கள். காலப்போக்கில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். வெற்றி வந்தால் அகந்தை கூடாது, தோல்வி வந்தால் மனம் உடையக்கூடாது என்று. இந்த புரிதலை அவர்களை மனதுக்குள் உயர்த்தும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் பிறருக்கு உதவ ஆரம்பிப்பார்கள். பணத்தால் அல்ல, அனுபவத்தால் தங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுத்து பிறரை உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதுவே அவர்களின் ஆன்மீக வெற்றி. இறுதி நிலை வாழ்க்கை என்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அமைதியான ராஜ வாழ்க்கை. ஆரம்பத்தில் போராடி நடுவில் உயர்ந்து இறுதியில் அமைதியாக வாழும் நிலை. அந்த காலத்தில் அவர்கள் சுற்றி இருப்பவர்கள் அவர்களை மதிப்பார்கள். அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். குடும்பம் அவர்களை பெருமையாக நினைக்கும். சமூகம் அவர்களை ஒரு உதாரணமாக காட்டும். இந்த மனிதன் வாழ்க்கையை வென்றவன் என்று பிறர் சொல்லும் நிலைதான் அவர்களின் உண்மையான வெற்றி. அவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் சிரமமும் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். ஆனால் அதற்கு மேலாக ஒரு திருப்தி இருக்கும். நான் வீழ்ந்தேன், ஆனால் முடியவில்லை. நான் தோற்றேன், ஆனால் நின்றுவிடவில்லை. நான் போராடினேன், அதனால் ராஜாவானேன். மேலும் சிம்மம் ராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே தனித்துவமாக தெரியும் குழந்தைகள். மற்ற பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது இவர்கள் அந்த விளையாட்டை வழிநடத்துவார்கள். நான் தான் தலைவன் என்ற உணர்வு அவர்களுக்குள் இயற்கையாகவே இருக்கும். ஆசையிடம் கவனம் பெற வேண்டும், நண்பர்களிடையே முக்கியமானவராக இருக்க வேண்டும் என்ற ஆசை சிறு வயதிலிருந்தே தெரியும். சில நேரங்களில் இது பிடிவாதமாகவும் வெளிப்படும். பெற்றோர்கள் சொல்வதை உடனே ஏற்காமல் ஏன் என்று கேட்பார்கள். ஆனால் அதே சமயம் தங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிறு வயதிலேயே வளர்ந்துவிடும். பள்ளி வாழ்க்கையில் இவர்கள் பேசும் திறமை, மேடை பயம் இல்லாத தன்மை, மற்றவர்களை ஈர்க்கும் குணம் ஆகியவை வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் கிடைக்கும் அனுபவங்களே இவர்களின் வாழ்க்கை முழுவதற்கும் அடித்தளமாக மாறும். சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான உயர்வு நடுத்தர வயதில்தான் தொடங்கும். இளம் வயதில் அவர்கள் கனவு காண்கிறார்கள். நடுத்தர வயதில் அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் குடும்ப பொறுப்பு, தொழில் பொறுப்பு, சமூக பொறுப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் அவர்களின் தோள்களில் விழும். அந்த சுமையை அவர்கள் புலம்பாமல் சுமப்பார்கள். என்னால் முடியும் என்ற எண்ணமே அவர்களை தூக்கி நிறுத்தும்.
இந்த வயதில் அவர்களுக்கு வீடு, சொத்து, நிலையான வருமானம் பிறக்கும். பெயரும் மரியாதையும் கூட சேர்ந்து வரும். ஒரு காலத்தில் அவர்களை உதாசீனம் செய்தவர்கள் கூட இப்போது அவர்களை மதித்து பேசும் நிலை உருவாகும். இந்த காலம்தான் அவர்களுக்கு ராஜயோக காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதே காலத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய பாடம் அகந்தை இல்லாமல் இருக்க வேண்டும். பிறரை தாழ்வாக பார்க்கக்கூடாது என்பதை இதை புரிந்து கொண்ட சிம்மம் ராசிக்காரர்கள் நீண்ட காலம் உயரத்தில் நிலைத்திருப்பார்கள். முதுமை காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பெருமை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். தங்கள் வாழ்க்கையை நினைத்து நினைத்து நான் என்னை விட்ட இடத்தில் நிற்கவில்லை, மேலே சென்றேன் என்ற திருப்தி அவர்களுக்கு இருக்கும். குடும்பம் அவர்களை சுற்றி இருக்கும். பிள்ளைகள், பேரம் பிள்ளைகள் அவர்களை பெருமையாக நினைப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் பேசினால் அது அனுபவம் நிறைந்த வார்த்தையாகவே இருக்கும். நான் பார்த்த வாழ்க்கை இதுதான் என்று சொல்லும் போது அதில் வலி, போராட்டம், வெற்றி மூன்றும் கலந்திருக்கும். அந்த காலத்தில் அவர்கள் பிறருக்கு அறிவுரை சொல்வார்கள், தங்கள் அனுபவத்தை பகிர்வார்கள். இதுவே அவர்களின் கடைசி ராஜ வாழ்க்கை அமைதியான ராஜ வாழ்க்கையாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு அரசர் பயணம். சிறு வயதில் கனவு காண்பவன், இளமையில் போராடுபவன், நடுத்தர வயதில் வெற்றி பெறுவான், முதுமையில் அமைதி கால்வான். இந்த 4 நிலைகளுமே அவர்களின் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். அவர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் போகாது. ஆனால் அந்த சோதனைகளே அவர்களை வலிமையாக்கும். அவர்கள் பிறருக்காக வாழ்கிறார்கள், குடும்பத்திற்காக போராடுகிறார்கள், தங்களின் மரியாதைக்காக உழைக்கிறார்கள். இறுதியில் சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும்: நான் வீழ்ந்தேன், ஆனால் விட்டுவிடவில்லை. நான் தோற்றேன், ஆனால் நின்றுவிடவில்லை. நான் போராடினேன், அதனால்தான் உயர்ந்தேன் என்று சொல்வார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்மம் ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் உறுதியானவர்களாக தெரிந்தாலும் அவர்களின் மனம் எப்போதும் பெரிய விஷயங்களை பற்றியே சிந்திக்கும். சாதாரண வாழ்க்கை எனக்கு போதாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு பெருமை இருக்க வேண்டும், ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சிறிய வேலைகளிலும் கூட இதில் நான் என்ன சிறப்பாக செய்ய முடியும் என்று யோசிப்பார்கள். இவர்களின் சிந்தனை ராஜ சிந்தனை. தங்களை மட்டுமல்ல, தங்களை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம். அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் தங்களை மறந்து பிறருக்காக அதிகம் கஷ்டப்படுவார்கள். ஆனால் அந்த கஷ்டம் அவர்களுக்கு சுமையாக தெரியாது. நான் தான் தாங்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு பெருமையாக இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் பெரியதாக இருக்கும். பலரை அவர்கள் அறிவார்கள், பலர் அவர்களை அறிவார்கள். ஆனால் உண்மையான நண்பர்கள் சிலரே. காரணம், இவர்கள் நட்பில் கூட மரியாதை பார்க்கிறார்கள். தங்களை குறைத்து பேசும் நண்பர்களை மெதுவாக விலக்கிக் கொள்வார்கள். ஆனால் ஒருவரை உண்மையான நண்பன் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த நட்புக்காக உயிர் கொடுக்க தயங்க மாட்டார்கள். நண்பர்களின் பிரச்சனையை தங்களின் பிரச்சனையாக நினைப்பார்கள். பண உதவி செய்ய வேண்டியிருந்தாலும் தயங்க மாட்டார்கள். அதனால்தான் சிம்மம் ராசிக்காரர்களின் நண்பர்கள் இவர்களை நம்பிக்கையான மனிதர் என்று கூட சொல்வார்கள். வெளியில் அவர்கள் ஆடம்பரமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் நண்பர்களுக்காக கஷ்டப்படும் மனம் இவர்களுக்கே உரியது. சமூகத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் தனியாக தெரியாமல் இருக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் அவர்கள் பேசினாலும் பேசாவிட்டாலும் கவனம் அவர்களை நோக்கி திரும்பும். காரணம், அவர்களின் உடல் மொழி, நடையமைப்பு, பேசும் பாங்கு எல்லாம் தன்னம்பிக்கையை காட்டும். மக்கள் முன்னிலையில் பேச வேண்டிய வேலைகள் இவர்களுக்கு இயல்பாக வரும். அதனால்தான் மேடை, கூட்டம், நிர்வாகம், அரசியல், சமூக சேவை போன்ற இடங்களில் இவர்கள் முன்னணியில் இருப்பார்கள். சமூகத்தில் ஒரு பொறுப்பு கிடைத்தால் அதை சுமையாக நினைக்க மாட்டார்கள். இது எனக்கு கிடைத்த மரியாதை என்று நினைப்பார்கள். ஒரு நாள் அவர்களின் பெயர் அவர்கள் இருக்கும் ஊரிலோ துறையிலோ ஒரு அடையாளமாக மாறும். சிம்மம் ராசிக்காரர்கள் தங்கள் கனவுகளை எல்லோரிடமும் சொல்ல மாட்டார்கள். வெளியில் அவர்கள் சரிதான் போகட்டும் என்று இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் ஓடிக்கொண்டே இருக்கும். பெரிய வீடு, பெரிய அந்தஸ்து, பெரிய மரியாதை, இவையெல்லாம் அவர்களின் மனதில் தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் என்னை என் குடும்பம் பெருமையாக நினைக்க வேண்டும் என்ற ஆசைதான் அவர்களின் ஆழ்ந்த ஆசை. பலர் பணத்துக்காக ஓடுவார்கள். ஆனால் சிம்மம் ராசிக்காரர்கள் கௌரவத்திற்காக ஓடுவார்கள். அந்த கௌரவமே அவர்களை உயிரோடு வைத்திருக்கும். அதனால்தான் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கள் இலக்கை விட்டுவிட மாட்டார்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலும் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடத்தை உணர்வார்கள். என்னை உண்மையாக புரிந்து கொள்ள யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்வி. அதனால்தான் அவர்களுக்கு ஒரே ஒரு மனிதன் போதும், புரிந்து கொள்ளும் ஒருவரே போதும். அந்த ஒருவர் கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறும். அவர்கள் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அந்த ராஜாவுக்கும் ஒரு நம்பிக்கையான மனிதன் வேண்டும். இதுவே சிம்மம் ராசிக்காரர்களின் மனித தன்மை. மேலும் சிம்மம் ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் தேவைக்காக மட்டுமே பார்க்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு மரியாதையின் அடையாளம். என்னிடம் இருக்க வேண்டும் என்பதோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பார்ப்பார்கள். அதனால்தான் இவர்கள் தரமான பொருட்களை தேர்வு செய்வார்கள். மலிவு பொருளை வாங்கி பின்னால் வருந்துவதை விட ஒரே முறை நல்லதை வாங்கி திருப்தி அடைவதே இவர்களின் நடைமுறை. பணம் வந்தால் அதை மறைத்து வைக்காமல் வாழ்க்கையை உயர்த்த பயன்படுத்துவார்கள். வீடு, வாகனம், உடை, குடும்ப வசதி என்று. ஆனால் யாராவது உதவி கேட்டால் மனம் திறந்து கொடுப்பார்கள். நான் வைத்திருப்பது மட்டும் என் கஷ்டத்திற்காக இல்லை என்ற மனநிலை இவர்களுக்குள் இருக்கும். அதனால்தான் பணத்தில் இவர்களுக்கு இழப்பு வரும்.
மரியாதையும் வரும். இரண்டும் சேர்ந்தே வரும். சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களை வெளியில் எப்படி காட்டுவார்கள் என்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். சாதாரணமாக இருந்தாலும் அதில் ஒரு ராஜ தோற்றம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நடையில் தன்னம்பிக்கை, பேசுவதில் உறுதி, உடையில் கம்பீரம் இவையெல்லாம் அவர்களுக்கே உரிய அடையாளங்கள். கூட்டத்தில் அவர்கள் உடை பிரமாண்டமாக இல்லாவிட்டாலும் அவர்களின் நிற்கும் முறை, பேசும் முறை, பார்வை இதெல்லாம் அவர்களை தனியாக காட்டும். நான் யார் என்று காட்டுவதற்கு வார்த்தை தேவையில்லை என்ற அளவுக்கு உடல் மொழியால் பேசுவார்கள். அதனால்தான் பலர் அவர்களை பார்த்தவுடனே மரியாதையோடு பேச ஆரம்பிப்பார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் கோபம் நெருப்பை போல உடனே எரியும், ஆனால் நீண்ட நேரம் எரியாது. கோபத்தில் அவர்கள் கடுமையாக பேசலாம், ஆனால் அந்த கோபத்தின் பின்னால் தீய எண்ணம் இருக்காது. யாராவது தங்களை அவமானப்படுத்தினால்தான் கோபம் வரும். என்னை மதிக்கவில்லை என்ற உணர்வே அவர்களின் கோபத்திற்கு காரணம். ஆனால் அதே சிம்மராசிக்காரர்கள் மன்னிப்பிலும் பெரியவர்கள். உண்மையாக வருந்தி மன்னிப்பு கேட்டால் பழையதை உடனே மறந்து விடுவார்கள். ஆனால் ஒருமுறை துரோகம் செய்தவர்களை மனதிலிருந்து மெதுவாக வெளியேற்றுவார்கள். வெளியில் எதிரி போல நடக்க மாட்டார்கள், ஆனால் மனதில் இடம் கொடுக்க மாட்டார்கள். இதுவே அவர்களின் ராஜமனம். எதிரியையும் அவமதிக்காமல் தூரத்தில் வைத்திருக்கும் தன்மை. சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.